இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீமன் நாராயணருடைய அருளை பெற உகந்த நன்னாள். இந்த நன்னாள்ல நம்ம பார்க்க இருக்கிறது லக்ஷ்மி நாராயண அஷ்டகம். அஷ்டகம் அப்படின்னா 8 ஸ்துதிகளுடைய ஸ்தோத்திரத்தை அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தோத்திரத்துல லக்ஷ்மி நாராயணர், அதாவது அன்னை மகாலட்சுமியையும் ஸ்ரீமன் நாராயணரையும் ஒன்னா சேர்த்து வச்சு 8 முக்கியமான ஸ்துதிகளை நமக்கு முன்னோர்கள் அருளியிருக்காங்க. இந்த 8 முக்கியமான ஸ்துதிகளை நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வர்றதுனால நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம நம்மளே துர்தஷ்டம் நீங்கி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நமக்கு ஆன்மீகத்துல முன்னேறதுக்காகவும் அதே போல இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் பிரச்சனை எல்லாமே நீங்கி நமக்கு லட்சுமி நாராயண பகவானுடைய அருளை பெறத்துக்காகவும் இந்த ஸ்தோத்திரத்தை முன்னோர்கள் பாராயணம் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம லக்ஷ்மி நாராயண அஷ்டகத்தை ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம முதல் ஸ்துதிய ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் ஸ்துதி: ஆத்ராணாம் துக்க சமனே தீக்ஷிதம் பிரபும் அவ்யயம் அசேஷ ஜகதத்தாரம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. பஜே அப்படின்னா வழிபடுகிறேன், வணங்குகிறேன் அப்படின்ற அர்த்தம். யார் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணர், அதாவது அன்னை மகாலட்சுமியும் ஸ்ரீமன் நாராயணரையும் வணங்குறேன், வழிபடுறேன். ஏன் அப்படின்னா ஆத்ரானாம் துக்க சமனே, துக்கத்தை நீக்குபவங்க. தீக்ஷிதம் பிரபு அவ்யயம், அமைதியே உருவானவங்க. அசேஷ ஜெகதத்தாரம், இந்த உலகத்தையே தாங்குபவங்க. யாருன்னா ஸ்ரீமன் நாராயணனும் அன்னை மகாலட்சுமியும். இத்தகைய தன்மையுடைய லக்ஷ்மி நாராயணரை வணங்குறேன் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்துதியினுடைய அர்த்தம். இரண்டாவது ஸ்துதி: அபார கருணாம்போதிம் ஆபத் பாந்தவ அச்சுதம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. இரண்டாவது ஸ்துதியினுடைய விளக்கம்: அபார கருணாம்போதி, எல்லையற்ற கருணைய இந்த உலகத்துக்கு தருபவர். யார் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண சுவாமி. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அவரோடது, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அவருடைய குழந்தைங்க. அதனால அவர் எப்பவுமே நம்மளை காப்பாத்துவாரு. ஆபத் பாண்டவ அச்சுதம், ஆபத் பாண்டவர் அதாவது ஆபத்துல நம்மளை காப்பாத்துறவர். யார் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண சுவாமி. சோமாசுரன்கிற அசுரன் பிரம்மா கிட்டேருந்து 4 வேதத்தையும் திருடின போது பிரம்மா திக்கு முக்காடி நின்ன பொழுது மச்ச மூர்த்தியா வந்து பிரம்மாவுக்கும் படைக்கும் தொழிலுக்கும் உதவி செய்தவர். அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மலையை தாங்க ஆமையாக கூர்ம மூர்த்தியா வந்து உதவி செய்தவர். அதே போல பூமி மூழ்கும் பொழுது வராக மூர்த்தியா வந்து அந்த பூமியை தாங்கினவர். இப்படி எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் நம்மள காப்பாற்றுபவர். யார் அப்படின்னா அச்சுத மூர்த்தி, அதாவது லக்ஷ்மி நாராயண சுவாமி. அசேஷ துக்க சாந்தியர்த்தம், என்னுடைய எல்லா துக்கத்தையும் நீங்க வந்து நீக்குங்க, அமைதிப்படுத்துங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது ஸ்துதி: பக்தானாம் வத்சலம் பக்தி கம்யம் சர்வ குணாகாரம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. மூன்றாவது ஸ்துதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பக்தானாம் வத்சலம், அதாவது பக்தியினால மட்டுமே சந்தோஷம் அடைபவர். நம்ம பக்தியால செய்யற பூஜையினால நம்ம பக்தியை காமிக்கும் பொழுது சந்தோஷப்படுபவர். அது மட்டும் இல்லாம பக்தி கம்யம், பக்தினால மட்டுமே அந்த இறைவனுடைய அருளையும் இறைவனையும் அடைய முடியும், அதாவது முக்தி பெற முடியும். சர்வ குணாகாரம், நற்குணங்களினுடைய ஆதாரமாக திகழ்பவர். ராமாவதாரத்துல சத்தியத்தை காத்து நின்றவர். அதே போல கிருஷ்ணாவதாரத்துல இறை தர்மத்தை போதிப்பவர். இது போல நமக்கு நற்குணங்களுடைய ஆதாரமாக விளங்குபவர். யார் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண சுவாமி. அசேஷ துக்க சாந்தியர்த்தம், என்னுடைய எல்லா துக்கத்தையும் நீக்கி அருள் கொடுங்க அப்படிங்கிறது தான் மூணாவது ஸ்துதியினுடைய அர்த்தம்.
இப்போ நம்ம 4வது ஸ்துதியை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுஹதயம் சர்வபூதானாம் சர்வலக்ஷண சம்யுதம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. சர்வபூதானாம் எல்லாத்துக்குமே ஆதாரமாக விளங்குபவர். சுஹதயம் அனைத்து ஜீவராசிகளுடைய இதயத்திலும் வீட்டிருந்து ஞான ஒளியாக அவங்களுக்கு உயிராற்றலை தந்து அவங்கள வாழ வைப்பவர். சர்வ லக்ஷண சம்யுதம் அனைத்து விதமான நற்குணங்களையும் பெற்றவர். யார் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண சுவாமி. அசேஷ துக்க சாந்தியர்த்தம் என்னுடைய எல்லா விதமான துக்கத்தையும் நீக்கி அருள் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது ஸ்துதி. சிதசித் சர்வ ஜந்தூனாம் ஆதாரம் வரதம் பரம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. சர்வ ஜந்தூனாம் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் எப்படி தன்னுடைய இயக்கத்தை செய்யறாரு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. சித அதாவது கனவு இல்லை மயக்கம். சித் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனை, அதாவது நம்ம நினைவிலையும் கனவிலையும் பார்க்கறது உணர்றது நம்ம செய்யறது எல்லாமே லக்ஷ்மி நாராயண சுவாமியினுடைய அருளால. ஆதாரம் வரதம் பரம் இந்த அண்ட சராசரத்துக்கும் அவருடைய சக்தினால இயங்குது. பரமாத்மாவாக விளங்குபவர். இத்தகைய தன்மையுடைய லக்ஷ்மி நாராயண சுவாமி அசேஷ துக்க சாந்தியர்த்தம் என்னுடைய துக்கங்கள் நீக்கி அருள் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 6வது ஸ்துதி. சங்கு சக்கரதரம் தேவம் லோகநாதம் தயாநிதிம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. இந்த 6வது ஸ்துதியில ஸ்ரீமன் நாராயணர் அதாவது லக்ஷ்மி நாராயண சுவாமி எப்படி திருக்காட்சி தராரு அப்படிங்கிறத சொல்றாங்க. சங்கு சக்கர தரம் தேவம் சங்கு சக்கரத்தை ஏந்தி இருக்கிற இறைவன். அது மட்டும் இல்லாம லோகநாதன் இந்த உலகத்தையே காப்பவர். தயாநிதிம் கருணையே உருவானவர். அசேஷ துக்க சாந்தியர்த்தம் அதாவது எனக்கு இருக்கிற எல்லா துன்பங்களையும் நீக்கி அருள் கொடுங்க, உங்களை நான் வணங்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 7வது ஸ்துதியை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பீதாம்பரதரம் விஷ்ணும் விலசத் சூத்ரசோபிதம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. இந்த ஸ்துதியில பீதாம்பரம் அப்படிங்கிறது உயர்தரமான மஞ்சள் நிற பட்டாடை. லக்ஷ்மி நாராயண சுவாமி ஆனப்பட்டவர் உயர்தரமான மஞ்சள் நிற பட்டாடையை அணிந்து இருப்பாங்களாம். விஷ்ணு அப்படின்னா எங்கும் நிறைந்தவர், அதாவது அவர் தான் எல்லா இடத்திலும் நிறைஞ்சி பரம்பொருளாக இருப்பவர். விலசத் சூத்ர சோபிதம் அவருடைய மார்பில் யக்ஞோபிபீதம் ஆனப்பட்டது பிரகாசிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இத்தகைய தன்மையுடைய லக்ஷ்மி நாராயண சுவாமி என்னுடைய துக்கங்களை நீக்கி எனக்கு அனுகிரகம் கொடுக்கட்டும், அவங்கள நான் வணங்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கடைசி ஸ்துதியை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 8வது ஸ்துதி. ஹஸ்தேன தக்ஷிணே நயஜம் அபயப்பிரதமக்ஷரம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. 8வது ஸ்துதியினுடைய விளக்கம். ஹஸ்தம் அப்படின்னா திருக்கரம், தக்ஷிணே ஹஸ்தம் அதாவது வலது கரத்துல அவர் அபயமுத்திரையோட இருப்பாராம். யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணர், அதாவது லக்ஷ்மி நாராயண சுவாமி. அவருடைய வலது கையில இருக்கிற அபயமுத்திரை எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் காக்கும் சக்தி அவர்தான் அப்படிங்கிறத மறைமுகமா இங்க சொல்லியிருக்காங்க. அப்படி அபயமுத்திரையோட காட்சி தர லக்ஷ்மி நாராயண சுவாமி என்னுடைய துக்கங்களை நீக்கி அனுகிரகம் கொடுங்க, உங்களை நமஸ்கரிக்கிறேன் வணங்குறேன் அப்படின்ட்டு இந்த பாடலினுடைய பொருள். இப்போ நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றதுனால என்ன பலன் அப்படிங்கிற பலஸ்துதியை தெரிஞ்சுக்கலாம். பலஸ்துதி. யக்படே பிராதருத்தாய லக்ஷ்மி நாராயண அஷ்டகம் விமுக்த சர்வ பாபேபியோ விஷ்ணு லோகம் ச கச்சதி இது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண அஷ்டகம் சம்பூர்வம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
பிராத்தர் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். யாரு காலையில், அதாவது சூரியன் உதிக்கிற நேரத்தில் காலையில் சொல்கிறாங்களோ லக்ஷ்மி நாராயண அஷ்டகம் இந்த 8 ஸ்துதிகளையும் சொல்கிறாங்களோ விமுக்த சர்வ பாபேபியோ அவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் விடுதலை அடையிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு லோகம் ச கச்சதி அவங்க வைகுண்டம் அடையிறது உறுதி அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.